அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கல்வி நிறுவனங்களோ இதனால பாதிக்கப்பட போறது இல்லை. அவங்க எப்பயுமே ரெனியூவல் பண்ண போறாங்க. அவங்களுடைய ரெகுலாரிட்டிஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்கு இது ஒரு ரெகுலேட்டரியா தான் இருக்க போகுது. யாரையும் அச்சுறுத்தலுக்கு இல்லை. இது மீனா மத்திய அரசு மீது சுமத்தக்கூடிய பழி அப்படிங்கிறதையும் மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலமா சொல்றாங்க. அதாவது சார் 105 வந்து என்னைக்கு போட்டாங்க? முந்தா நாள் தான் போட்டாங்க. அது வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்களா எனக்கு தெரியல. அது வந்து ஏற்கனவே உள்ள சட்டம். நான் பேசுவது வரப்போகிற சட்டம். நான் பேசுகிறது மசோதா பற்றி தான் பேசுகிறேன். ஏற்கனவே உள்ள சட்டம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏற்கனவே உள்ள சட்டம் உங்களால் பண்ண முடியுதில்ல, அப்புறம் ஏன் இந்த மசோதா? இப்போ உங்கள் கேள்வியே ஏன் இந்த மசோதா தான் நீங்கள் கேட்குறீங்க. நன்றி. எல்லாமே சார் அவன் எல்லாமே சேரிட்டபிள் கம்ப்ளீட்டாக. அதனால தான் சொல்கிறேன் நான், ஏம் பண்ணுது சிறுபான்மையினரை ஏம் பண்ணி தான் வராங்க. ஆனால் எஃபெக்ட் ஆக போகிறது எல்லாருமே எஃபெக்ட் ஆக போகிறாங்க. பெரும்பான்மையினர் ஈவன் டெம்பிள் கூட. இப்போ ஒரு டெம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபாரின்லேயே போய் டெம்பிள் கட்டுறாங்க. இந்தியாவிலே டெம்பிள் கட்டியிருப்பாங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கி பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கோவில்கள் கூட, இந்த இந்து கோவில்கள் கூட எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சட்டத்தின் மூலமாக இந்துக்களினுடைய கோவில்கள், இந்துக்களினுடைய சொத்துக்கள் கூட பறிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது பெரும்பான்மையினரை வந்து எஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த எஃப்சிஆர்ஏ பில் இது வந்து தெளிவு இல்லாமலே கொண்டு வருகிறார்கள். இது வந்து நிச்சயமாக ஒரு சட்டமாக மாறி நீதிமன்றத்துக்கு சென்றால் அது ரத்தாகிவிடும். ஆனால் அதற்குள் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறார்கள், அதை தான் இன்று நாம் சொல்கிறோம். இப்படி வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்கள் விரோத மசோதாவை ஏன் கொண்டு வருகிறீர்கள்? இது கொண்டு வரக்கூடாது. நிப் அட் த பட், முளையிலே கிள்ளி எரி. அதனால தான் நாங்கள் வந்து இந்த கூட்டுக்குழு எடுத்த நடவடிக்கை இந்தியா பூராவும் சென்று இதை பற்றி எல்லோருக்கும், எல்லா தரப்பினருக்கும் புரியும்படியாக சொல்லி வருகிறோம்.